எனக்கு அது டவுட் இருக்குங்க. பசு வந்து நமக்கு என்ன சாமியில நம்ம எடுத்துக்கலாம்? அது எல்லாருமே வந்து காமதேனு வீட்ல வைக்கணும். காமதேனு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கும்பிடுறாங்க. நான் கூட ஒரு காமதேவ வீட்ல வச்சிருக்கேன், ஸ்டாச்சு வச்சிருக்கேன். ஆமா, என்னங்க உங்க சேர் கூட ஏதோ இந்த பாரம்பரியங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ட்ரெடிஷனலா வச்சிருக்கீங்க. இதுக்கு ஏதாவது ஹிஸ்டரி இருக்கா? இல்ல கண்டிப்பா இது வந்து சேல்ஸ்க்கா இல்ல உங்களோட ஓன் யூஸ் இது ஃபர்ஸ்ட்? இல்ல மேடம், விற்கணுன்றது கான்செப்ட் கிடையாது. என்னன்னா என்கிட்ட ஆர்டர் பண்ண கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்க வந்து அந்த ட்ரெடிஷ்னல் டச் இருக்கணும். கண்டிப்பா வந்து உட்காரும் போதுமே அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு விலாசமா உட்கார்ற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. பேக் போஸ்டர்லாம் அப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி உட்கார்ந்தா அப்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்னைக்குமே செட்டிநாடுல பல பேலஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய, செட்டிநாடுன்றது காரைக்குடி பக்கத்துல கானாடுகாத்தான்னு ஒரு ஊர். அது மாதிரி நம்ம தமிழ்நாடு கலாச்சாரத்திலேயே அந்த அளவுக்கு ட்ரெடிஷன் இருந்திருக்குது மேடம். ஸோ அது உட்காரும் போது வந்து நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு இது தீமையும் விளைவிக்கும். இப்போ எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதனால இந்த மாதிரி ட்ரெடிஷன் தேடி ஷூட்டிங்லாம் எடுக்கணும். நாங்கள் வந்து ஊர் விட்டு ஊரெல்லாம் போய் தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே போனால் இந்த மாதிரி அங்கே தான் இந்த ட்ரெடிஷனல் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்காக தான் நாங்கள் மேக்ஸிமம் போவோம். ஸோ நிஜமாவே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரைட்டாக உட்காந்தா அந்த ஹிப் பெயின்ல வராமல் ஆஸ் அ லேடிஸை நான் அதை ஃபீல் பண்ணி சொல்கிறேன். எல்லாம் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் கான்செப்ட் தான். ஆத்தங்குடி டைல்ஸ் அவ்வளோ ஃபேமஸ். அந்த கான்செப்ட் எல்லாம் இந்த டீ டேபிள்ல இது பண்ணியிருக்கோம். அதுவும் போக இதுல பின்னாடி வந்து அந்த டைல்ஸ் வச்சிருக்கோம். ஒவ்வொருத்துக்கு பின்னாடியும் அந்த டிசைன். இது டைல்ஸ் வைக்க முடியுமா? அந்த டீ டேபிள்லயே டைல்ஸ் வரும். அந்த அளவுக்கு அப்பவே பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டிசைன்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் மேடம் அந்த காலத்துல இருந்தவங்கலாம். இது என்ன ஸ்டாச்சுங்க டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா வந்து கிருஷ்ணர் ஸ்டாச்சு இல்ல பசு இருக்கும். பசுவே வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு எனக்கு அது டவுட் இருக்குங்க. பசு வந்து நமக்கு என்ன சாமியில நம்ம எடுத்துக்கலாம்? அது எல்லாருமே வந்து காமதேனு வீட்ல வைக்கணும். காமதேனு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கும்பிடுறாங்க. நான் கூட ஒரு காமதேவ வீட்ல வச்சிருக்கேன், ஸ்டாச்சு வச்சிருக்கேன். சும்மா இல்ல மேடம், பெரிய கண்ணுக்குட்டியோட வச்சிருக்கேன். அது கண்டிப்பா வந்து பெரிய பிலீஃப். காமதேனு பசு வந்து பெண்மையை குறிக்குது சரிங்களா. அதுக்குள்ள காமதேனு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அத்தனை கடவுள் வரைவோம். நாங்க மாஸ்டர் பீஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன். அண்ட் பெண்மைன்றது ரொம்ப அதாவது அந்த பசு அந்த பெண்மையை அவ்வளோ பெருசாக கும்பிடுறோம் அப்படின்னா விமன் தான் வந்து விமன் ஆர் ஒன்லி கேப்பபிள் ஆஃப் மல்டி டாஸ்கிங் மேடம். அந்த கான்செப்ட் நீங்களா ஒத்துக்கிறீங்க? இல்லை உண்மை மேடம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரியேஷனுமே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. இப்போ மென் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறது சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி மேடம் சரிங்களா. அப்படின்ற ஒரு சயின்ஸே இல்லை சரிங்களா. விமன் தான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஏன்னா வந்து ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ் பண்ணுறது எல்லாம் வீட்டில் இருந்தால் நான் இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப வருஷம் வேலைக்கே போனதில்லை. எங்கள் அம்மா 6 மாதம் மட்டும் தான் வேலைக்கு போனேன். ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை வந்து ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ் பண்ண சொன்னால் ஒரு நாள் பண்ண முடியாது, ஏற்றுரும். அம்மா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாலே போதுங்க, பல வீட்டில் சண்டை வராது. ஏன்னா நானே வந்து ஃபீல் பண்ண இப்போ வந்து ஆஃப்டர் டெலிவரி ஆல்மோஸ்ட் இப்போ 6 to 7 months ஆக போகுது. வெளியில் போகல, வீட்டிலே இருக்கோமேன்ட்டு. பட் வீட்லேயும் நான் சும்மா கிடையாதுங்க. ஒரு செகண்ட் கூட சும்மா இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கில் எனக்கு என்கேஜாக தான் இருக்கும். ஸோ அப்போ தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன், ஓகே நம்ம வந்து எவ்வளோ மல்டி டாஸ்கிங் ஒர்க் பண்ணுறது, இது எப்படி வந்து இது ஒரு ஜென்ஸ் வாயால் சொல்லும்போது நமக்கு வந்து அது ஒரு அப்ரிஷியேஷனாக ஃபீல் ஆகும். இது அப்பப்போ எல்லா வீட்டு ஆம்பளைங்களும் சொல்லுங்களேன். இல்லை என்னன்னா மேடம், இப்போ ஜென்ஸ் வேலைக்கு போய் வீடு வாங்குறாங்க, அந்த ஹவுஸ் வாங்குறாங்க, அந்த ஹவுஸை ஹோமா மாத்துறது இந்த விமன் தான் சரிங்களா. அதனால கரெக்டான வார்த்தை. அது கண்டிப்பா ஒத்துக்கணும் மேடம். அவங்களால மட்டும்தான் அந்த விஷயம் பண்ண முடியும். அந்த ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ் பண்றது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு என்ன சமைக்கணும், சமைக்கிறதுக்கு என்ன தேவை, அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நடக்கிறது வெண்டார் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதுதான் நான் இனிமேல் வந்து உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் பேச போறேன். நீங்க கார்ப்பரேட் கம்பெனி நடத்துறதா நான் எங்க வீட்டில் நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி டீடைலா எக்ஸ்பிளேஷன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு டெக்கரேட்டிவ்ல பார்த்து சில கண்ணாடியோட நிறைய ஒரு ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க. சும்மா டெக்கரேஷனுக்காக இல்ல எல்லாரும் சொல்ற திருஷ்டிக்காக வந்து இப்போ எங்ககிட்டே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, இந்த வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடியை மாட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்ட சக்தியெல்லாம் எதுவும் வராது, அப்புறம் திருஷ்டி வராதுன்னாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் ஆஸ் அ ஆர்டிஸ்டா நாங்கள் வந்து எங்களுக்கு கண்ணாடி வந்து எங்களுக்கு சாமி மாதிரி. நாங்கள் ஒரு பிளஸிங் கண்ணாடி பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து எங்களோட டச் அப் கண்ணாடின்னு சொல்லுவோம். கும்பிட்டுட்டு தான் வந்து நாங்கள் மற்ற வேலையே பார்ப்போம். ஸோ இதையே வந்து அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, உங்களுக்கு அதுதான் தெய்வம், செய்யும் தொழில் தெய்வம்ன்றதுனால நீங்கள் அதை கும்பிடுறீங்க. நாங்கள் அதை பார்த்தா பாதி நேரம் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அதனால. கண்டிப்பாக இதில் வந்து எப்படின்னா வீட்டுக்கு வாசலில் நேராக என்ன வைக்கிறதுன்னு தெரியாது மேடம். இப்போ இருக்குது இப்போ லக்ஷ்மி படம்லாம் வைக்கக்கூடாது. லக்ஷ்மி படம், லக்ஷ்மி சிலை, பெருமாள் சிலை இதெல்லாம் வீட்டுக்கு வாசலில் நேராக வைக்கக்கூடாது. என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா விநாயகர் சிலை வைக்கலாம், விநாயகர் பெயிண்டிங் வைக்கலாம், அதே மாதிரி கண்ணாடி வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கண்ணு படாது அப்படின்ற மாதிரி. யாழையுமே அந்த கான்செப்ட் தான் மேடம்.
யாழி, இந்த கண்ணாடி வைக்கிறது இதெல்லாம் நமக்கு கண்ணு படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ட்ரன்ஸ்ல வைக்கிறது. ஸோ யாழில ஒரு முக்கியமான விஷயம். இப்போ யாழி நீங்களே ஃபர்ஸ்ட் யாழினா என்னன்னு எனக்கு தெரியலங்க. சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி அது என்னன்னு காட்டுறேன், நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. அப்படியே நீங்க எடுத்துருவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய கோவில்ல என்ட்ரன்ஸ்ல பார்த்துருப்பீங்க சரிங்களா. பார்த்தா சிங்கம்னு நினைச்சிருப்பீங்க சரிங்களா. இது வந்து யாழின்றது, யாழி இஸ் an age old ancient animal looking similar to lion which acts as a protection to gods. அதாவது அந்த காலத்துல சிங்கம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா கடவுளுக்கே பாதுகாப்பா இருந்த ஒரு வாகனம் மாதிரி சொல்லலாம். அதனால யாழி வந்து அதனால வீட்டுல அந்த நான் நினைச்சு என்னடா பாக்க கொஞ்சம் அந்த ஹார்ஸ் மாதிரி இருக்கா, குதிரையோட இதுல நம்ம ஒரு லைனோட ஃபேஸ் வந்த மாதிரி இருக்கும், அப்படிதான் நாங்க இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஜீவன் இருந்திருக்கு. கண்டிப்பா யாழி வந்து எல்லா கோயிலையுமே இருக்கும். இதுலயுமே கொஞ்சம் பெரிய யாழியுமே இருக்கு. அது வந்து இதுல யாழி நிக்கிற மாதிரி. இது எப்படிங்க அபிராமி பிரதீப் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாழி உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் என்ட்ரன்ஸில் வச்சோம்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு அனிமலுமே அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாழியோட கேரக்டர் ப்ரொடெக்ஷனுக்காக, எலிஃபென்ட் இஸ் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி, அன்னம் இஸ் ஃபார் பியூரிட்டி. அது மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்குமே அதோட கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம யாழி வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வச்சா நம்ம அந்த திஷ்டிங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு அதுதான் பிலீஃப். ஓகே. ஸோ அந்த கண்ணாடியில் நீங்கள் சொல்கிறதும் அதுவும் டிஸ்ட்ரிக்டாக நம்ம வெயிட்டாக இருக்கும். அதான் செம்ம வெயிட்டாக இருக்குது. டீ கூட்லையா பண்ணுறீங்க? இது எல்லாமே வாகை மரத்தில். வாகை மரமே இவ்வளோ வெயிட் இருக்குங்களா? சான்ஸே இல்லைங்க. இன்னைக்கு நான் இங்கேருந்து போகும்போது அது ட்ரெடிஷ்னல் கோயிலேருந்து வெளில போடும்போது ஒரு ஃபீல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா அவ்வளோ என் மைண்டில் வந்து நிறைய தெய்வீக சம்மந்தப்பட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த வைப் எனக்கு நீ 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்கு நீங்கள் இங்கே வந்தது. எனக்கு என்னென்னா இது மாதிரி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் எல்லாருக்கும் இந்த அளவுக்கு வந்து ஏன்னா இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அது டைம் இல்லைனாலும் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் எங்களை அந்த பரம்பரா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே எல்லாத்தையும் போட்டுட்டு வரோம். கண்டிப்பாக நீங்கள் அப்பப்போ போடுங்க. ஏன்னா நானும் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சில விஷயம் வந்து நம்ம சொல்லி புரியறதை விட நம்ம சில விஷயங்கள் சில சொன்னதான் எடுத்துக்க மனசு தோணும். அந்த மாதிரி நீங்க சொல்ற எங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்துல இருக்குன்றதுனால ரொம்ப பொறுப்பா பார்த்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அழகா ஒவ்வொரு விஷயமும் ஈஸியா சொல்லணும். அது மாதிரி ஒரு படம் பண்ணும்போது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நல்ல படமா பண்ணி கொடுக்கணுன்றதுனால இன்னைக்கு வரைக்கும் என்னோட எண்ணம் ஃபுல்லும் அதுதான் இருந்திருக்கு. என்னோட டீமோட எண்ணமே அதுதான் இருந்திருக்கு. ஓகே சார், உங்க பேஜில் அப்பப்போ நிறைய இந்த மாதிரி சொல்லுங்க. நான் கேட்டு அந்த மாதிரி சிதம்பர ரகசியம் மட்டும் நீங்க மறக்காம அப்போ அப்டேட் பண்றீங்க. கண்டிப்பா அப்டேட் பண்றேன். கண்டிப்பா டெஃபினட்டா அடிக்கடி ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வாங்க சரிங்களா. எங்க கடைக்கு இங்க அதாவது எப்பவுமே என் கஸ்டமர்ஸ் சொல்றதுதான், படம் வாங்கணும்னு தான் என் கடைக்கு வரணும்னு இல்லை, எல்லாருமே என்னோட கெஸ்ட் தான். ஃப்ரீயா இருக்கும்போது வந்து எங்களுக்கு ஒரு ஹை சொல்லிட்டு அழகா வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நான் ஆக்சுவலி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டம் ஒரு 1/2 hour வந்துடுறமான்ட்டு இங்க வந்த பிறகு தெரியுது டைம் எவ்வளவு நேரம் ஆச்சு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து இங்க தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு அவ்வளோ இருக்கு. நான் வந்து கொஞ்சமாக தான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் எடுத்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாமியை பத்தி எங்க விஷயம் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கு மேடம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு டூர் மாதிரி வந்தாலும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபுல் டூரே பண்ணலாம். எங்க அம்மா கூப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் வரேங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்பவே, ஏன்னா நானே இவ்வளோ டிவோட்டி ஆகிட்டேன்னா அவங்க இன்னும் டிவோட்டி ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஐ மீன் நீங்கள் நம்ம கடைக்கு வரும்போது உங்களுக்குன்னு அழகாக ஒரு கிஃப்ட் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. அது வந்து என்னன்னா என்ன கடவுள் கொடுக்குறதுன்னு எனக்கு பர்டிகுலராக தெரியாதா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி தான் நான் கஸ்டமர்ஸ் சொல்கிறேன். நீங்கள் என்ன கொடுக்கணும்னு தெரியலைன்னா விநாயகர் தான் எப்பவுமே பெஸ்ட்டு. அதனால வந்து அந்த அழகான விநாயகர் அது வந்து நீங்கள் இங்கே தான் பூஜை ரூமில் வைக்கணுன்ற மாதிரி அவர் இருக்க மாட்டார். அழகாக ஸ்டைலாக நிற்பார். பிரதீப் அந்த விநாயகர் எடுத்துகிட்டு வாங்கல. எனக்கு அதான் சரி என்ன கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எல்லாருக்கும் விநாயகர் பிடிக்கும். 2 பேருமே வந்து 2 பேர்ல நான் மேஜரா வந்து சிவன் தான் மூலக்கடவுள்னு சொல்றாங்க. அது உண்மை தானேங்க? கண்டிப்பா மேடம், அவர் தானே. அதனால வந்து எந்த தப்பாலும் கடைசியில் கடவுள் நீ தான் எல்லாத்தையும் கேட்டு அங்கே போயிடுறது நாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா நான் வந்து சிவனும் உங்களுக்கு சூப்பரா ஒரு படம் நான் கண்டிப்பா பண்ணி தரேன். இந்த விநாயகர் வந்து நீங்க என்ட்ரன்ஸ்லயும் வைக்கலாம். இவர் வந்து இதை ஹேங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து இதுலயும் வச்சுக்கலாம், இந்த டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம். இவர் கொடை விநாயகர்னு சொல்லிட்டு அழகா இருப்பாரு. ஏன்னா இது ஸ்பெஷாலிட்டியே நீங்க லிவிங் ரூம்ல ஒரு டேபிள் பீஸ் மேலேயும் வைக்கலாம், இல்லைன்னா வந்து என்ட்ரன்ஸ்லயுமே ஒரு இது ஒரு பின்னாடி ஹூக் பண்ணி போட்டு கொடுத்துருவோம், அதை வந்து மாட்டிக்கலாம். கண்டிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி என்னோட லிவிங் ஏரியாக்கு கண்டிப்பா சூட் ஆகும். என்னோட வந்து எனக்கு ஒரு போட்டோ ஷாப்னு ஒரு ஏரியா வச்சிருக்கேன் ஃப்ரண்ட்ல. ஸோ அங்க இந்த விநாயகர் அழகா சூட் ஆவாரு. நீங்க சொன்ன மாதிரி
வீட்டுக்குள்ள நுழைய முன்னாடி எங்களுக்கு தேவையில்லாத திருஷ்டியெல்லாம் எது இருந்தாலும் அவர் வந்து கிளியர் பண்ணிடுவாரு நம்புறேன் நான். கண்டிப்பா ஸோ விநாயகர் வந்து நாங்கள் எப்பவுமே எல்லா டைமும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு பிளஸிங் எடுத்துட்டு தான் நான் வந்து பண்ணுவேன். அதனால இந்த என்ன சொல்றது இப்போல இருந்து நிறைய growth இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த 3 கோடியை மறந்துடாதீங்க. 30 கோடிக்கு வீடு வாங்குவீங்க மேடம். கண்டிப்பா சாரும் நீங்களும் சேர்ந்து நிறைய விஷயம் யூ வில் அச்சீவ். அதுக்கான பெஸ்ட் விஷன். உங்களுக்கு வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் என்னோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு. கண்டிப்பா மது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோல்டன் வேர்ட்ஸ். தேங்க்யூ மேடம். எல்லாத்தையும் காட்டிட்டீங்க மது. இங்க அந்த சக்திவேல் எங்க வந்தாரா இல்லையா, நான் அவர் எப்ப பார்க்கணும் ஈகரா இருக்கேன்னா, இது எல்லா கிரியேட்டிவிட்டி பின்னாடி அவர் மெயின் இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மேடம். இப்போ அபிராமி மீட் பண்ண மாதிரி சக்திவேல், ஏன்னா வந்து நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல ஸ்கில் இருந்தால் மட்டும் பார்த்தாது, நல்ல எண்ணம் இருக்கணும். அந்த மாதிரி அபிராமிக்கு நல்ல எண்ணம் நல்ல ஸ்கில் இருக்கு. சக்திவேல் இங்க வாங்க. இவர் வந்து இவருமே ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து கிராஜுவேட் பண்ணி எங்களோட அந்த செட்டிநாட் ஸ்கூல் ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் அவர்கிட்ட ஒரு அசிஸ்டண்டா இப்போ வந்து வளர்ந்துட்டு வராரு. இவர் இன்னும் நிறைய ஹைட்ஸ் ரீச் ஆகணும். இப்போதான் ரொம்ப யங் ஏஜ், 25 வயசு தான், 24 வயசு தான். நீங்களும் வாங்க. ஸோ அபிராமி வந்து அவங்க நம்ம இந்த டிசைன்ஸோட ஸோ ஓகே, நான் சொன்னேன் ஒரு படம் வந்து முகம் வரைகிறதுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கணும். அந்த முகத்தை அழகாக வரைஞ்சோம்னா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சைடு ஒர்க்கும் பண்ணணும். ஸோ சைடு ஒர்க் பண்ணுறது தான் நிறைய வேலையை. ஆக்சுவலாக ஃபேஸ் வந்து ஒரு படத்தில் ஒரு ஃபேஸ் தான், ஆனால் அந்த சைடு ஒர்க் தான் நிறைய வேலை. நம்ம அழகாக ஃபேஸ் வரைஞ்சோம்னா அதுக்கு ஈக்குவலாக சைடு ஒர்க்கும் பண்ணணும். அது மாதிரி அபிராமி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வராங்க. சக்திக்குமே ரொம்ப நல்லா காலைல 4:30 மணிக்கு எந்திரிப்பார். 4:30 மணிக்கு 5 மணிக்கு வந்து உட்காருவார் வேலையில். அவருக்கு தோணும் அது எப்படி ஒரு பையன் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, எங்களுக்கெல்லாம் கேட்டால் மிட் நைட் 4:30 மணிக்கு. அவர் எந்த வழியில போறாருன்னா அவரோட குரு, அவர் வந்து கணேஷ்னு சொல்லிட்டு அவரோட குரு வழியில போறாரு. அவர் குரு வந்து அது மாதிரி தான் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வேலையில உட்காருவாங்க. அந்த வழியில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என் டீம் இல்லைன்னா இன்னைக்கு இத்தனை நல்ல படம் பண்றது சாத்தியம். வச்சிருக்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ஓன் மேனுஃபேக்சரர் தவிர எதுவுமே நீங்க ஒரு பக்கம் வாங்கி கொண்டு வந்து வச்சாலும் சேல் பண்ண கண்டிப்பா கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்கிறதும் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி தான் வேணும்னு படம் கொடுத்தா கூட அழகா அப்படி வரைஞ்சு கொடுத்துருவீங்க. எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவீங்க. நிறைய பண்ணுவோம் மேடம், நிறைய கஸ்டமைசேஷன் தான் பண்ணுவோம். இருக்கிற நான் கஸ்டமர் சொல்லுவேன், நல்ல படம்லாம் கஸ்டமர்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க மேடம். உங்களுக்கு நல்ல படம் வேணும்னா வெயிட் பண்ணி ஒரு 45 நாளோ 50 நாளோ வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ என்ன சக்திவேல் வரைஞ்சிட்டு இருந்தீங்க? அவ்வளோ வந்து சொன்னார் அவர் வந்து ஒரு பெயிண்டிங்ல உட்கார்ந்தா நகரவே மாட்டாருன்ட்டு. ஓ லக்ஷ்மி மெயின், கண்டிப்பாக லக்ஷ்மியை வந்து மெயின் பொறுப்பாக லக்ஷ்மி சாமி நம்ம வந்து வரையணும். அப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. அதாவது ரொம்ப அழகாக இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எண்ணத்துலேயும் ரொம்ப நல்ல எண்ணம், வேலையிலையும் நல்ல வேலை தெரிஞ்ச பசங்க எல்லாம். இவங்கெல்லாம் சூப்பராக இருக்கணும். என் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல படம் கொடுக்கணும், என் வெண்டார்ஸ்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் அவங்களெல்லாம் நல்ல பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் கடவுள் எனக்கு கண்டிப்பாக இருப்பார் மது. ஏன்னா மது நீ சொன்ன மாதிரி வெறும் சின்ன வயசு 28 இயர்ஸ் இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. நான் ஏன்னா நீங்களே ஒரு பொக்கிஷமா இருக்கீங்க. கூப்பிட்டு சொன்னா வந்துகிட்டே இருக்க மாட்டேங்க. எதை பத்தி கேட்டா உங்ககிட்ட ஒரு பதில் இருக்கு. ஏன்னா நானே சொன்னேன், நிறைய குட்டி குட்டி கேள்வி சில்லியாத்த கூட நான் கேட்டிருப்பேன். பட் அதெல்லாமே எங்களுக்குள்ள ஒரு ஓடிட்டு இருக்கா அந்த ஒரு டவுட் ஓடும். பட் அது கிளாரிஃபை பண்ண நினைக்க மாட்டேன், விட்டுருவோம் அப்படியே. இன்னைக்கு நிறைய விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன், இங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பரம்பங்கிறது ஒரு பேர் மட்டும் கிடையாது, பரம்பராங்க பேர் மட்டும் இல்லை, அந்த பேரு தகுந்த மாதிரி உண்மையாவே நீங்க வந்து காலகாலமா ஒரு பக்கம் கொண்டு வந்த ஒரு ஷாப்புங்கிறது வந்தோடனே தெரியுது. கண்டிப்பா என்னன்னா பரம்பராக்கு வந்துட்டா அவங்க வீட்டை என் வீடா நினைச்சு கொஞ்சம் ரூம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் கான்செப்ட். இதை தவிர எங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. அவங்களுமே வந்து இருந்து கோஆர்டினேட் பண்ணலன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு என்ன சொல்றது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால நம்ம அந்த அதுக்கு வந்து கண்டிப்பா இந்த பிளாக் பத்தாது. ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கீங்க நான் வந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ வந்து கண்டிப்பாக எங்களோட பேஜை விசிட் பண்ணி பாருங்க, இவங்க ஷாப்புக்கு வாங்க. நான் சொன்னதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நான் அவ்வளோ வந்து ஒரு விஷயம் வந்து டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற வெறும் ஸ்டாச்சுஸ் மட்டும் கிடையாது, ஃப்ரம் ஹார்ட் பிளஸ்ஸிங்கோட கொடுக்குறாங்க ஒரு விஷயத்த. ஸோ நான் பிளஸ்ஸிங்கோட இங்கே வந்து ஒரு விநாயகர் வாங்கிட்டு போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.